இவங்க 3 பில்லியன் US$ அளவுக்கான அமௌண்ட் வந்து அங்கே போயிடுச்சு. இப்போ சமீபத்தில் அடிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து குவைத் அடிச்சிருப்பாங்க, பஹ்ரைன் அடிச்சிருப்பாங்க. UAE அடிபட வேண்டியது. UAE வந்து வேற வழியே இல்லை. இங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயே ஆகணும். ஏன்னா அமெரிக்காவால நம்மளை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. முந்தா நாள் வந்து UAE இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல் இருக்காங்கல்ல, டாப்ல டிஃபென்ஸ் அஃபீஷியல், அவங்களும் அப்புறம் IRGC டிஃபென்ஸ் அஃபீஷியல் இருக்காங்கல்ல, அவங்களும் நேர சந்திச்சு பேசுறாங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து நம்புறது இனி பயன் இல்லை. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. அமெரிக்காவோட இது எனக்கு வேண்டாம், எங்க பாதுகாப்புக்கு நாங்க யாரை பண்ணணும் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா க்ளோஸ் பண்ணா கூட ஜீரோவா இல்லாம எனக்கு வந்து உங்க ஃபைட்டர் ஜெட்டை கொடு, உங்களுடைய அந்த இது சாப்பர் இருக்குல்ல அதை கொடு அப்படின்னு அதை விலை கொடுத்து வாங்குறாங்க. ஆனா ஆப்ரேட் பண்றதோ என்ன பண்றதோ நாங்க பார்த்தோம். ஏற்கனவே ஈரானோட கை குலுக்கிட்டாங்க. இந்தியாவுக்கு உள்ள போகாமல சம்திங் அது போறது அங்க இருந்து ரிட்டர்ன் வருது, இந்தியாவுக்கு வருது. சம்திங் எண்ணெய் ஏற்றிக்கிட்டோ இது சம்திங் இந்தியா அது கமர்ஷியல் இந்தியாவுக்கு வருது. அந்த வர்ற கப்பலை வந்து அமெரிக்கா அடிச்சிட்டாங்க. இந்திய கப்பலை வந்து ஈரானோட ட்ரோன் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி யார் வாயில வட சொல்றாரு ட்ரம்ப். அங்கே வந்து இதில் எக்ஸ்தலத்துலேயும் ட்ரூ சோஷியல் மீடியாலும் போட்டுட்டாங்க. இப்போ வரைக்கும் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு வார்த்தை வந்து அமெரிக்காவை கண்டனம் பண்ணல. இப்போ வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் ஏன் வந்து கண்டனம் தெரிவிக்கல? நம்ம யார்கிட்ட கேட்க முடியும்? நம்ம வந்து ட்ரம்ப்டே கேட்க முடியும்? நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கேட்க முடியும். ஏன் பண்ணல? யாருக்குனாவும் வந்து விட்டு கொடுப்பீங்களா? இந்தியாவை வந்து அடகு வைப்பீங்களா? ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர், உலக செய்தி பகுப்பாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். சார் வணக்கம். வணக்கம்ண்ணா சார். சார், அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போர் குறித்து நம்மளே பல விஷயங்களை பேசியிருக்கோம். தொடர்ந்து ஒரு ஆவணமாக போடக்கூடிய அளவுக்கு பல விஷயங்களை பேசியிருக்கோம். இப்போ நம் எல்லோருடைய விருப்பமாக இருந்தது இந்த போர்னால் பல்வேறு விளைவுகள் ஏற்பட்டுருச்சு, இந்த போர் நிறுத்துவதுதான் உலக மக்களுக்கே ஒரு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். இப்போ இந்த போர் நிறுத்தத்துக்கான சில சமிக்கைகள் வெளிப்படுற மாதிரி ஊடகங்களை பார்க்க முடியுது. ஸ்டாக் மார்க்கெட்னு அதே அளவுக்கு அந்த லெவலில் ஏறி இருக்குது. உண்மையாகவே ஒரு போர் நிறுத்தத்தை நோக்கி தான் போகுதா? ஒரு மக்களுடைய நம்பிக்கை பலிக்குதா? போர் நிறுத்தத்துக்கு நோக்கி போகுதான்னு புரியல ஆக்சுவலாக. என்ன வந்து ஒரு இது என்ன சொல்கிறாங்கன்னா, மண்டே வந்துச்சுன்னா போர், அப்போ என்ன அது சம்மந்தப்பட்ட ஆயுத சம்மந்தப்பட்ட ஷேர் மார்க்கெட் வந்து சல்லுன்னு மேலே ஏறுது. ஃப்ரைடே ஆச்சு அப்படின்னா போர் நிறுத்தம். அப்போது வேறு ஆயில் அது சம்மந்தப்பட்டதெல்லாம் கீழே அந்த வாரத்தில் மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் இது இருக்கு இல்லையா, ஆயுதங்கள், அதோட ஷேர் மார்க்கெட்டு பூரா மேலே ஏறும். ஓகே, இந்த ஆயில் மார்க்கெட் இருக்குல்ல, அது வந்து ஒரு மாதிரி டர்புலன்ஸ் இருக்கும். என்ன ஆகுமோ வரலையே இதுலன்னு சொல்லி விலை ஏற்றம் இறக்குது, இந்த மாதிரி வரும். வியாழன் நைட்டு நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை, அங்கே வந்து வியாழக்கிழமை. ஓகே, அவங்க வந்து போர் நிறுத்தம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் வந்து போர் நிறுத்தம். அப்போ வந்து இந்த ஆயுத மார்க்கெட்டு கொஞ்சம் குறைஞ்சி ஆயில் மார்க்கெட்டு கொஞ்சம் நல்லா வரும், ஸ்டேபிள் ஆகும். இப்படி இவங்க ஷேர் மார்க்கெட்டில் வந்து கடந்த ஒரு 3.5 மாதமாக விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. அடிச்சிருக்க காசு மட்டும் வந்து எத்தனை பில்லியன்னு தெரியாது, அதுக்கு வந்து பெரிய கணக்கெலாம் வந்துச்சு. அந்த கணக்கு சொன்னால் தலையை சுற்றிடும். அமெரிக்காவில் இது பர்பஸாக இவங்க வந்து இதில் இவங்களுடைய நம்ம ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, ட்ரம்ப் ஃபேமிலியிலேருந்து யூதர்கள் அந்த டீம் இருக்காங்கல்ல, அந்த குரூப்பில் இருந்து ஒரு சரியான ஒரு குரூப்பு பயங்கரமான காசு பார்த்துருக்காங்க இதில். ஸோ இதுதான் மெயின். இவங்க எப்படி பார்த்தாலும் அப்பப்போ ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக போயிருக்கு. வெறுமனே போர் எஸ்கலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அங்கே அப்பப்போ அடிப்பாங்க, ஆனால் பெரிய அளவுக்கு அடிக்க முடியாது. அப்புறம் போர் நிறுத்தம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். இது வந்து உள்ள டீட்டெயில் எடுத்து பார்த்தோம்னா, ஆமாம் இல்லை இது வரைக்கும் அப்படி தானே பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தா இவர் இருக்கா அப்படியா, நம்ம நெதன்யாகு, அவருக்கு வந்து போர் நிறுத்தம் வந்துடவே கூடாது அப்படிங்கிற சூழல். அப்போ ஒருத்தருக்கு போர் நிறுத்தம் வந்துடக்கூடாது, இன்னொருத்தர் வந்து இந்த போரை வச்சு சம்பாதிக்கணும். இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா $45, $50, $60 வரைக்கும் பேரல் இருந்தது. அமெரிக்காவில் உலகத்தின் ரொம்ப அதிகமான ஆயில் உற்பத்தி வந்து அங்கே தான். ஓகே, $60 விற்கிறது பதிலாக இன்றைக்கி $100, $110 விற்றாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ லாபம்? ஓகே, இதை வந்து இப்படி திசை திருப்பி விட்டு ஏன் இப்படி அதிகமாக விற்கிது?
ஹர்மோஸ் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ம். ஏற்கனவே அந்த பிப்ரவரி 28க்கு முன்னாடியே அமெரிக்காவுக்கு தெரியுன்றாங்க. ஓ, இப்படி நடக்குங்கிறத. இது அடிச்சா அவங்களுக்கு தெரியாட்டா கூட இவங்க ஆளே அங்கே போய் இவங்க ஆள் என்ன ஈரான் ஆளு அமெரிக்கா குடியுரிமை இருப்பாங்கல்ல அவங்களே அனுப்பிச்சி விட்டு ஹர்மோஸை மூடிட்டு அவங்க என்ன ஆக போகுது அவங்க வழிக்கு வந்துடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்ல வச்சு ஹர்மோஸை மூட வச்சு இப்போ ஹர்மோஸ் பிரச்சனை இல்லை இந்த பக்கம் ரெட் சீல பக்கம் போனால் பாபல் மந்திப்பம் மூடு அப்படின்னு எல்லாம் சொல்ல வச்சு ஆயில் வந்து அரபு நாடுகள் எந்த காரணத்துக்கு வந்து பெருசாக வந்துடக்கூடாது. ஏன்னா அரபு நாடுகளில் சவுதி அரேபியா பெட்ரோ டாலர் டீல் இருக்குல்ல அது 2024 டீல் திரும்ப சைன் பண்ணணும். 74 73 74 74லேருந்து 2024 வரைக்கும். ஸோ இதில் வந்து 50 வருஷம் திரும்ப வந்து ரினியூ பண்ண மாட்டேங்கி விட்டாங்க. அப்புறம் ஏற்கனவே சைனாவுக்கு யுவானில் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் யுஏயும் யுவானில் விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கத்தார் யுவானில் விற்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் ஏற்கனவே சொல்ல வேண்டியதில்லை இவங்க ஃபுல்லாகவே ஈரான் வந்து ஃபுல்லாகவே யுவான் டாலர் கிடையாது. அப்போ இப்போவே குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட அவன் சொன்ன கணக்குப்படி பார்த்தா நான் வந்து படித்து வந்த கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 95% 90-95% பெட்ரோ டாலராக இருந்த வணிகம் இப்போ 70க்கு கீழே போயிடுச்சு. அப்போ 30% வணிகம் இருக்குல்ல அது வந்து அப்போ எவ்வளோ பெருசு. ஆமாம், 30 பெரிய அளவில் ரொம்ப பெருசு இல்லை. அப்போ அந்த காசு வரலை. இதில் மெஜாரிட்டி எங்கேருந்து வருது? நீங்கள் ரஷ்யா விட்டுருங்க. ரஷ்யா எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து இந்த ஷேடோ ஃப்ளீட்டில் வெளியே போச்சு பார்த்தீங்கன்னா யூரோப்புக்கு அவன் கொடுத்தது வந்து ரூபிளில் கொடுக்கல, யூரோவில் கொடுக்கல, அவன் கொடுத்தது டாலரில் கொடுத்தாங்க. அதைத்தான் வந்து நிறையா வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சது. இப்போ இவன் வந்து சைனாவுக்கு இல்லாமல் வேறு நாடுகளுக்கு ஷேடோ ஃப்ளீட்டில் கொடுத்தாங்க ஈரான். அவனோட அமௌண்ட்டு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு ஒரு 24 பில்லியன் அமௌண்ட் சொல்கிறாங்கல்ல அது யூஏலையும் கத்தார்லேயும் வந்து ஃப்ரீஸ் ஆகி கிடக்கு. ப்ளஸ் வேறு நாடுலேயும் கொஞ்சம் கிடக்கு. ஓகே, அப்போ இதை ரிலீஸ் பண்ணி சொல்கிறாங்க. என்ன யூரோப்பில் கொஞ்சம் கிடக்கு, அமெரிக்காவில் இல்லை, யூரோப்பில் கிடக்கு. அரபு நாடுகளில் ரொம்ப முக்கியமாக யுஏஇ அண்டு கத்தாரில் கிடக்கு. ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க இவன் அமௌண்ட்டு டாலரில். அப்போது யுவானில் வந்தது ஒரு பக்கம். யுவானில் வர்றது அவன் என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த இது இருக்கு இல்லையா மிசைலுக்கு ட்ரோனுக்கு தேவைப்படுற அடிப்படை விஷயங்கள் ப்ளஸ் மருந்து பொருள் அப்போ எக்யூப்மெண்ட்டு எல்லாமே அவனுக்கு தேவைப்படுது. இங்கேருந்து சைனாலேருந்து அவனுக்கு கிடைக்குது. அப்போது இது வந்து ஆயிலுக்கு இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. நீ யுவான்லேயே பேசினா கூட யுவான்லேயே எனக்கு அதை கொடுத்துரு அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போது இப்படி விட்ட வச்சா என்ன நடக்கும்? சவுதி அரேபியா முன்னாடி அவங்க சொன்னது என்னன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 கோடி அல்லது 2.25 கோடி பேரல் ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்ணாங்க. முன்னாடி ஒரு இந்த பிரச்சனைலாம் ஆரம்பித்து 2025 இது இருக்கு இல்லையா ஜூன் ஜூலை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணாங்க இல்லையா இஸ்ரேலில் வந்து பெரிய அட்டாக் நடந்துச்சு இல்லையா ஈரான் இஸ்ரேல் டைரக்ட் வார். அதுக்கு முன்னாடிலாம் கிட்டத்தட்ட 2.25 கோடி பேரல் பெர் டே. அதாவது நம்பர் 1 அமெரிக்கா, நம்பர் 2 ரஷ்யா, நம்பர் 3 சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் தான் மற்ற நாடு எல்லாமே. ஓகே, இவங்க என்ன பண்ணாங்கன்னா 40-45 லட்சம் பேரல் யுஏஇ. ஓகே, ஆனால் இதில் ஓப்பக்கில் இருக்காங்க. ரஷ்யா வந்து ஓப்பக் ப்ளஸில் இருக்காங்க, கூட்டமைப்பு அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இதில் ஓப்பக்கில் வந்து ஈரானும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் இன்னைக்கு வந்து சவுதி அரேபியா எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணா நினைக்கிறீங்க? வெறும் 50 லட்சம். அப்போ 25% கீழே போயிடுச்சு. அப்போ வருமானம் என்ன ஆகும்? சரி, அப்போ இந்த வருமானம் மட்டும் இல்லை, இதை நம்பி இருக்கிற நாடுகள் இருக்குல்ல சவுதி அரேபியா நம்பி இருக்கிற நாடுகள், அப்போ என்ன டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமானா வெனிசுலாவில் நான் தர்றேன். வெனிசுலா வந்து இப்போது வெறும் ஒரு நாளைக்கு வந்து 8 லட்சம் பேரல் தான் வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு டபுள் ட்ரிபிள்னு போய் ஷூட்டப் ஆயிடுச்சு. இத்தனைக்கும் வெனிசுலாவோட க்ரூட் ஆயில் இருக்குல்ல அது வெயிட் அதிகம், அப்புறம் அதை ரிஃபைன் பண்ணுறதுக்கு வந்து செலவு அதிகம். ஆமாம், வெனிசுலாவோட குவாலிட்டி கம்மி. பெஸ்ட்டு குவாலிட்டி எது தெரியுமில்ல? சவுதி அரேபியா, ஈராக்கு, அமெரிக்கா அண்டு ரஷ்யா, ஈரான், இவங்கெல்லாம் பெஸ்ட் குவாலிட்டி. ஓகே, இங்கே உள்ளது வந்து வெனிசுலா, அப்புறம் பக்கத்தில் வந்து வேறு லத்தீன் அமெரிக்க நாடுகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து குவாலிட்டி கம்மி, ரொம்ப குவாலிட்டி கம்மி வந்து. ஆனால் உலகத்திலே அதிகமான ரிசர்வ் இருக்கிற நம்பர் 1 ரிசர்வ் இருக்குது வெனிசுலா கீழே. ஓகே ஓகே, அதுக்கு அடுத்த லெவலில் தான் அரபு நாடுகள். அப்போ வெனிசுலா வந்து அதோட விற்பனை வந்து ஷூட்டப் ஆயிடுச்சு. யார் வியாபாரம் பார்க்குறா தெரியுங்களா? அமெரிக்கா பிடிச்சி வச்சுருக்காங்கல்ல, அமெரிக்காவிலேருந்து வாங்கி பண்ணதுலேருந்து. ஆமாம், யார் நம்ம இவர் நம்ம மதுரா
மதுராவே அவன் பொண்டாட்டியை வந்து தூக்கி போனாங்கல்ல, அப்போ கைது பண்ணது இப்போ இவன் கையில் இருக்குது. இல்லை, இப்போ குறிப்பாக வந்து இந்த போர் குறித்த சில விஷயங்கள் வரதை பார்க்க முடியுது. ஈரானுடைய பெரிய நிபந்தனைகள் இருந்தது, எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் நீங்கள் முடக்கி வச்சிருக்கிறதா விடுவிக்கணும் அப்படின்ற பல கோரிக்கை. 24 பில்லியன் அதெல்லாம் விடுவிக்கணும்னு சொன்னாங்க. இப்போ யூஏஇல வந்து சில தொகைகள் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வருது. எந்த அளவுக்கு உண்மையானது? உண்மைதான். என்னன்னா ஈரானோட டார்கெட் பாயிண்ட், முக்கியமான டார்கெட் பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து நம்பர் 1 இஸ்ரேல் அந்த ஏரியாவில், நம்பர் 2 யூஏஇ, ஆமாம், நம்பர் 3 பஹ்ரைன், நம்பர் 4 குவைத். அப்படி இருந்தது. இப்போ என்ன பண்ணா யூஏஇ வந்து வேற வழியே இல்லை, ஓகே, இவன்ட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயே ஆகணும். ஏன்னா அமெரிக்காவால் நம்மளை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்கே அடிச்சிருக்க அடி இத்தனை இது வரைக்கும் ஈரான் வந்து மக்கள் இருக்கிற இடத்தையோ, அவங்களுடைய டாலஸ்ட் டவரையோ, அல்லது வந்து பெரிய ஷாப்பிங் மாலோ, அல்லது பிக்கஸ்ட் மேன்மேட் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, நம்ம ஜுமேரா பாம் ஐலாண்டுன்னு சொல்லி எதையுமே டேமேஜ் பண்ணலை. இதுலேயும் அந்த புர்ஜுல் அராபுன்னு சொல்லி 7 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று இருக்குல்ல, அதில் வாலில் வந்து ஒன்று விழுந்தது அப்படின்னா மேலே இன்டர்செப்ட் பண்ணாங்க. அது அல்தாஃப்ராவுக்கு போகிற இதுக்கு இல்லையா, அதில் மேலே இன்டர்செப்ட் பண்ணாங்க. அது இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டு தான் அந்த வந்து விழுந்துச்சு. அதுவே அவ்வளோ தீ பிடிச்சது அங்கே. அதனால் ஒரு 18 மாதத்துக்கு வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எது மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மற்றபடி ஈரான் இது வரைக்கும் முனைப்பாக எந்த இடத்துலையும் ஆள் இருக்கிறத அடிக்கலை. இடத்துல ஜபலி போர்ட் இருக்குல்ல, போர்ட்டில் 2 அடித்தாங்க. ஆனால் போர்ட்டில் வந்து டேமேஜ் பண்ணலை, பெருசாக அடிப்பண்டான்னு சொல்லி காமிச்சாங்கல்ல, டேமேஜ் பண்ணலை. அதே மாதிரி வந்து காலிது போர்ட்டு அவங்களோடதில் அடித்தாங்க, ஆனால் போர்ட்டை டேமேஜ் பண்ணலை. துபாய் ஏர்போர்ட் அடித்தது. துபாய் ஏர்போர்ட்லேயும் எங்கே அடித்தாங்க, அவங்க வந்து இந்த இது ஆயில் ஃபில் பண்ணிட்டு போனாங்கல்ல, அந்த டேங்க் அடித்தாங்க. அது போக கன்கார்ஸ் இருக்கு இல்லையா, கன்கார்ஸுக்கு வெளியில் அடித்தாங்க. நாங்கள் அடிப்போம்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணாங்களே ஒழிய ரியலாகவே அடிச்சிருந்தா அங்கே வந்து ரன்வேலையோ அல்லது கன்கார்ஸ் மேலே அடிச்சிருந்தாலோ, இப்போ குவைத் இப்போ ஏர்போர்ட்டு அந்தல சிந்திலே ஆச்சுல்ல, அது மாதிரி துபாய் ஆகலையே, ஆமாம், அபுதாபி ஆகலையே. அப்போது சொன்னாங்க நான் அடிப்போம், எங்கள் கையில் எல்லா பவரும் இருக்குது, நீ வந்து கரெக்டாக இரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னாச்சு, இவங்க பார்த்தாங்க. சவுதி அரேபியா ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு வந்து எனக்கு அமெரிக்காவோட இது எனக்கு வேண்டாம், எங்கள் பாதுகாப்புக்கு நாங்கள் யாரை பண்ணணும் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் க்ளோஸ் பண்ணால் கூட ஜீரோவாக இல்லாமல் எனக்கு வந்து உங்கள் ஃபைட்டர் ஜெட்டை கொடு, உங்களுடைய அந்த இது சாப்பர் இருக்குல்ல அதை கொடு அப்படின்னு அதை விலை கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் ஆப்ரேட் பண்ணுறதோ என்ன பண்ணுறதோ நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டாங்க. உன்னோட தளத்தை நீ பாதுகாக்க முடியல, அந்த ஈத்ரியா வாக்குங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஃப்ளைட்டில் அந்த ரீஜனில் மொத்த டேட்டா முதல் எடுக்கணும், அதெல்லாம் அடிச்சு முடிச்சிட்டாங்கல்ல. அப்போ ஈரான் இதெல்லாம் சொல்லி வச்சு அடிக்கிறாங்க, ஒன்றால் காப்பாற்ற முடியல, அப்போ எங்களை எப்படி காப்பாற்றுவ நீ அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா ஏற்கனவே ஈரானோட கை குலுக்கிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து கடந்த ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்த தகவல் என்னென்னா, இவங்க $3 பில்லியன் அளவுக்கான அமௌண்ட் வந்து அங்கே போயிடுச்சு. ஓகே, போயிடுச்சு. இப்போ சமீபத்தில் அடித்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குவைத் அடிச்சிருப்பாங்க, பஹ்ரைன் அடிச்சிருப்பாங்க. யூஏஇ அடிபட வேண்டியது முதல்ல அடித்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் அடிக்கவே இல்லையே. ஆமாம், அவங்களும் பேச்சுவார்த்தை. அப்புறம் நேற்று என்ன அப்படின்னா, நேற்று முந்தா நாள் என்ன பண்ணாங்க, நேற்று வந்து தகவல், முந்தா நாள் வந்து யூஏஇயில் இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல் இருக்காங்கல்ல, டாப்ல டிஃபென்ஸ் அஃபீஷியல், அவங்களும் அப்புறம் ஐஆர்ஜிசி டிஃபென்ஸ் அஃபீஷியல் இருக்காங்கல்ல, அவங்களும் நேர சந்திச்சு பேசுறாங்க. அப்ப என்னன்னா அமெரிக்காவை வந்து நம்புறது இனி பயன் இல்லை. இது பெரிய திருப்புமுனை யூஏஇயோடைய வரலாற்றுல. அவ என்ன சொல்லுவோம்னா, யூஏஇ எப்பவுமே இஸ்லாமிய பெயர் தாங்கிய யூதர்கள், அவங்க கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்றது. ஆனா அவங்க வந்து வியாபாரிகள். எனக்கு வந்து இயேசு கிறிஸ்து வாழ்கனா இயேசு கிறிஸ்து வாழ்க, கிறிஸ்தை விட நியூ இயர் தான் நல்லா கொண்டாடுவாங்க. ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். பக்ரீத்துக்கு லீவ் விடுவாங்க, ஆனா கொண்டாடுறது எதை, நியூ இயரை கொண்டாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ அமெரிக்கா வேண்டாம், இஸ்ரேல் பேருக்கு நாங்கள் வச்சுக்கிறோம், நீ வா எனக்கு வந்து அயர்டம் கொடுக்குற, அதுக்கப்புறம் வந்து திருப்பி ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குற, அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி அங்கேருந்து வந்து இந்த ஷாகித் ட்ரோன் அடிக்கிறதுக்கு எனக்கு கொடுக்க, வா நீ காசு வாங்கிக்கணும், அவனுக்கு காசு தேவைப்படுது. ஜெலன்ஸ்கி மாதிரி வந்து வந்த வெப்பன் இருக்குல்ல, அதை வந்து பிளாக்ல விற்றது யாரும் கிடையாதுன்றாங்க. அவ்வளோ ஆமாம், அது ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கோம். இந்த இதில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை பிளாக் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுல, அப்போ ஹவுதீஸ் வந்து அமெரிக்காவோட கப்பலை அடித்து வரட்டாங்க தெரியுமா, அடித்து வரட்டினா என்னடா அடிச்சதுன்னு பார்த்தா அமெரிக்காவோட மிசைல் அடிக்குது. ஹவுதீஸ் அமெரிக்க மிசைல் எப்படி இருந்துச்சு, அப்படியே போய் அங்கே ஜெலன்ஸ்கிட்டு போயிட்டு அவங்க பிளாக் மார்க்கெட் விற்றுட்டாங்களாம்.
அது வந்து ஹவுதிஸில் வந்து அமெரிக்க பொருள் அமெரிக்க கப்பல் அடிக்குது அந்த மாதிரி ஆள். ஸோ அவன் வந்து என்ன பண்ணாங்க, ஷாகித் ட்ரோன் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு 200 பேர் அங்கே அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து இது ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணாங்க. ஓகே, அதுக்கு அவனுக்கு ஒரு பில்லு தானே. ஆனால் இப்போ யுஏஇ பயங்கரமாக இழந்திருக்காங்க காசு. என்ன கிட்டத்தட்ட 3000 2800 சொல்கிறாங்க ப்ளஸ் இப்போ வரைக்கும் சேர்த்தா கிட்டத்தட்ட 3000 ட்ரோன் அண்டு மிசைல் மேபி ஒரு 500-600 மிசைல் இருக்கலாம். ஒரு மிசைலுக்கு இன்ட்டு 3 வச்சுக்கோங்க. இப்போ யுஏஇ விடுவிச்சிருக்க எவ்வளோ 3 பில்லியன் 3 பில்லியன் 30,000 கோடி 3000 கோடி 30,000 கோடி 30,000 கோடி. ஆமாம், நீ என்ன சாதாரண சொல்லிட்டீங்க. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு நம்ம தமிழ்நாட்டோட ஒரு 6-7 மாத டாஸ்மாக் வருமானம். இல்லை, நம்ம ஈஸியாக புரியுறதுக்காக சொல்கிறோம். வருஷத்துக்கு வந்து ஒரு 50-55,000 கோடி தமிழ்நாட்டுக்கு வருது. ஓகே, அது மேஜர். தமிழ்நாட்டோட பட்ஜெட் எடுத்திங்கன்னா 4 கோடி 30 லட்சம். ஓகே, அந்த இன்னும் 4.3 அந்த அளவுக்கு வருது இல்லையா. அதாவது 4,30,000 கோடி. அதில் 30,000 கோடி வந்து இப்போ விடுவிச்சிட்டாங்க அங்கே. அது இருக்க நம்ம புரிதலுக்காக சொல்கிறது. விடுவிச்ச உடனே சரிப்பா ஒன்று அடிக்கலை, இல்லை நாங்கள் பேச்சுவார்த்தைக்காரன் வா பேசு ஐஆர்ஜிசி. ஏன்னா இந்த இடத்துல வேறு வழியே இல்லை. இவங்களுக்கு என்னதான் பண்ணாலும் ஃபுஜேரா வழியே நாங்கள் வந்து கப்பல் இதெல்லாம் ஏற்றிக்கிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. நீ ஃபுஜேராவை ஏற்று 2 ட்ரோன் வந்து அடிச்சு என்ன செய்வேன். ஆமாம், ஒரு தற்காப்புக்கு வேறு வழி இல்லையே. அப்போ என்ன, சரி சமாதானம் பெறுவோம். அவன் என்ன சொல்கிறான், நான் இது வரைக்கும் ஈரான் வந்து மக்கள் வாழ்கிற இடத்த அடிச்சதே இல்லை, இன்க்ளூடிங் இஸ்ரேலே அப்படித்தான். அங்கே யார் ஆள் இருக்க பார்த்து அடித்தாங்க ஒழிய மக்கள் வாழ்கிற அடிச்சல. டிமோனான்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்த அடித்தாங்க. அதில் ஒரு 100 பேருக்கு செத்தாங்க, பூரா சயின்டிஸ்ட்டு. நீ என் சயின்டிஸ்ட்டை கொன்ன, நான் உன் சயின்டிஸ்ட்டை கொள்கிறேன், அந்த அளவில் தான். அதனால் இப்போ வந்து யுஏஇ அப்படின்னு எடுத்திங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமாக யுஏஇயில் வந்து அபுதாபி, துபாய் 2 தான். ஷார்ஜா, அஜ்மான்லாம் கொஞ்சம் சில்லறையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஷார்ஜா கூட பெரிய இடம் தான், பட் வருமானத்துக்கு வேறு வழி இல்லை. ஆனால் துபாய் வந்து டூரிசம் ஹப், டூரிசம், ட்ரேடு, ஃபைனான்ஸு. என்ன சொல்லுவாங்கன்னா, உலக அளவில் எவ்வளோ அறிவியல் முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும் தொடர்ந்து 5 மணி நேரம் பயணிக்கக்கூடிய அளவில் விமானங்களே கிடையாதான். அதுக்கு எந்த நாடுகள் போனாலும் 2.5 மணி நேரத்தில் ஒரு இடத்துல லேண்டிங் பண்ணுறது, அது ஃபியூல் போட்டு, இது எல்லாத்துக்கும் ஹப்பான பிளேஸாக இருக்குன்னா உலக நாடுகள் முழுமைக்கும் ஜியோவாக பார்த்தீங்கன்னா அது துபாய் தானா. இல்லை, துபாய் வந்து அந்த 780 அந்த இதில் அந்த ஃப்ளைட்டு டபுள் டக்கர் ஃப்ளைட்டு இதெல்லாம் ஆர்டர் கொடுத்து வாங்கினாங்க. இது என்னென்னா அவனுக்கு தேவைப்படுறது உலக நாடுகளுக்கு சர்வீஸ் பண்ணுறதா இருந்தால் ஒன்று சீ போர்ட்டு, இன்னொன்று ஏர்போர்ட்டு. அப்புறம் இங்கே வந்து ஃபைனான்ஷியல் ஹப்பு, அந்த சேக்ஸா ரோடில் இருக்காங்க இல்லையா, டிஐஎஃப்சி ஒன்று, அது அப்படின்னு எல்லா வகையிலையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ஏர்போர்ட் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே வந்து நம்ம ராஷித் போர்ட்டோ இல்லை ஜபலி போர்ட்டோ மதர் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது கேள்விப்பட்டிருக்கேன். இந்திய அளவில் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் மதர் போர்ட்டு கிடையாது. ஆமாம், அது மதர் போர்ட்டை தெரியுமில்ல. மதர் போர்ட்னா மிகப்பெரிய கப்பல் இருக்குல்ல, அந்த கப்பல் வந்து அந்த இதுக்கு போர்ட்டில் வந்து அந்த ஜெட்டியா இதுவா போர்ட்டு டெக்கு டாக்கா அதுக்கு பக்கத்தில் வர முடியாது. அதுக்கு என்னது, பெரிய கப்பல் வந்து தள்ளி நிற்கும். சின்ன கப்பலில் பொருள் கொண்டு போய் அந்த கடலில் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தாண்டி அங்கே நிற்க முடியாது, அதில் போய் ஏற்றுவாங்க அங்கே. ஆனால் ஸ்ரீலங்காவில் வந்து மதர் போர்ட்டு. ஆமாம், இந்த ஏரியாவில் வந்து இது மதர் போர்ட்டு, எது சிங்கப்பூர், அங்கே வந்து துபாய் மதர் போர்ட்டு. ஸோ போர்ட்டு பெருசாக கீழே பக்கத்தில் ஆழப்படுத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ மதர் போர்ட்டு, ராஷித் போர்ட்டோ ஜபலி போர்ட்டோ மதர் போர்ட்டு. இந்தியாவில் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து இந்தியாவில் இன்னும் மதர் போர்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ டெவலப் பண்ணியிருக்காங்களே எனக்கு தெரியலை, சப்ஜெக்ட் கரெக்ஷன் வச்சுக்கோங்களேன், தெரியலை. ஸோ கேரளா இப்போ ஒன்று பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் கேரளா கொச்சியில் வந்து மதர் போர்ட் இன்னும் பண்ணலையே, பெருசாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை முடிச்சாங்கன்னா தெரியல. மதர் போர்ட்னா மிகப்பெரிய கப்பல் கரைக்கு வந்து நிற்கணும். ராட்சச கப்பல்னு சொல்லிக்கலாம். ராட்சச கப்பல் தான். ராட்சச கப்பல் வந்து அதோட கப்பலோட இந்த ஆயில் டேங்க் சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஒரு ஆயில் டேங்க் வந்து 3 ஃபுட்பால் ஃபீல்டு 4 ஃபுட்பால் ஃபீல்டு, அவ்வளோ பெருசு கப்பல். அது வந்து கரை ஓரத்தில் ஒட்டி நிற்கணும். அதுலேருந்து போகக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, கிரேன் இருக்குல்ல, அந்த கிரேன் வந்து எல்லா பொருளையும் அந்த இது எல்லாத்தையும் கண்டெய்னர் இருக்குல்ல, அதை தூக்கி இங்கே வைக்கணும், இங்கேருந்து கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து வீல் வச்சு எல்லாம் கொண்டு போவாங்கல்ல. அந்த சௌரியம் வந்து நமக்கு இந்தியாவில் வேற எந்த போர்ட்லையும் கிடைச்சா இல்லை. இப்போ ஒருவேளை இதில் கொச்சினில் வந்து இப்போ டெவலப் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு வந்து நான் அதுக்கு கரெக்ட் சரிங்க சார். இப்போ 3 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டதா செய்திகள்லாம் வருது, பார்க்க முடியுது. என்ன நடந்தது சார், என்ன விஷயம்? அதாவது இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு கப்பல், எண்ணெய் கப்பல்,
எங்கேருந்து வந்தது? அது வந்து இங்கே இந்த ஹர்மோஸ் சைடில் அங்கிருந்து தான் வருது. ஓகே, ஹர்மோஸ் வந்து இந்தியாவில் வந்து அது என்ன க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது போக வேண்டியது போகாமல் திருப்பி வர்றாங்க. உள்ளுக்குள்ளே வந்து க்ளோஸ் பண்ணிட்டா முடியாதுன்னு சொல்லியாச்சு. அதை மீறி 2 கப்பல் போச்சு. அந்த 2 கப்பலையும் அடிச்சிட்டாங்க. அடித்து எரிஞ்சிருச்சு. இந்தியாவுக்கு வர வேண்டிய கப்பல் உள்ளே போகாமல சம்திங் அது போகிறது அங்கேருந்து ரிட்டர்ன் வருது, இந்தியாவுக்கு வருது. சம்திங் எண்ணெய் ஏற்றிக்கிட்டோ இது சம்திங் இந்தியா அது கமர்ஷியல் கப்பல் இந்தியாவுக்கு வருது. அந்த வர்ற கப்பலை வந்து அமெரிக்கா அடிச்சிட்டாங்க. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா வந்து இல்லை இந்திய கப்பலை வந்து ஈரானோட ட்ரோன் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி யார் வாயில வட சொல்கிறாள் ட்ரம்ப்பு. அங்கே வந்து இதில் எக்ஸ்தலத்துலேயும் ட்ரூ சோஷியல் மீடியாலும் போட்டுக்காப்புல. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா இங்கே வந்து 24 பேர் வந்து இருக்காங்க, மாலுமிகள் ப்ளஸ் சேலர்ஸ்னால் கூட சப்போர்ட்டுக்கு இருப்பாங்களா, அவங்க எல்லாம் 24 பேர் மொத்தம் கப்பல் அடிச்சாங்க. பெரிய அடி தாக்குதல். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த இதுக்கு வெளியில் கல்ஃப் ஆஃப் ஒமானில் ஒரு 10-12 இது இருக்கு இல்லையா டெஸ்ட்ராயர் கப்பல் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கப்பலில் இங்கே ஒரு 20 கப்பலுக்கு நிறுத்தி வச்சுருக்காங்களே, அவங்க அடிச்சாங்க. அடித்தா இது வந்து பயங்கர டேமேஜ். அதில் இந்த 21 பேரை வந்து காப்பாற்றிட்டாங்க. ஓகே, அப்புறம் இன்னொரு 3 பேரை காணோம் அப்படின்னு 3 பேர் பாடி எடுத்துட்டாங்க. 3 பேர் வந்து மரணம். இதுக்கு இப்போ வரைக்கும் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒரு வார்த்தை வந்து அமெரிக்காவை கண்டனம் பண்ணலை இப்போ வரைக்கும், நம்ம பேசுகிற இந்த நேரம் வரைக்கும். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருக்கார்ல, அவர் வந்து அமெரிக்காவோட இது இருக்கு இல்லையா நம்ம எம்பசி, அந்த எம்பசி அம்பாசடர் அவரை கூப்பிட்டு வச்சு கண்டனம் தெரிவிச்சுட்டாங்க. ஏதோ சொன்ன மாதிரி வடிச்சான் என்ன பண்ண நான் முறைச்சு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. இதோ நிறையா நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய இறையாண்மை உள்ள மிகப்பெரிய நாடு நம்ம இந்தியா வந்து எதுலையே குறைஞ்சி போச்சு? வானியலில் குறைஞ்சி போச்சா, ஆயுதத்தில் குறைஞ்சிருச்சா, தரைப்படையில் குறைஞ்சிருச்சா, அல்லது நமக்கு வந்து கண்டுபிடிப்பு வந்து R&D பெருசாக இல்லை. ஆனாலும் நம்ம இதில் வந்து இளைஞர்கள் வந்து வேலை செய்கிறதுல குறைஞ்சிருச்சா, எலக்ட்ரானிக்கில் அல்லது சாஃப்ட்வேரில் குறைஞ்சிருச்சா, அக்ரிகல்ச்சரில் குறைஞ்சா, எதில் குறைஞ்சிருக்கோம்? ஏன் வந்து இன்னும் அமெரிக்கா வந்து அப்படி பிடிச்சிக்கிட்டே நிற்கணும்? உண்மையிலேயே கேவலமான ஒரு விஷயம் நான் சொல்கிறது. 3 மாலுமிகள் இறந்தாங்கல்ல, அதில் ஒரு மாலுமி அவங்க அப்பா வந்து அமெரிக்காவில் இருக்காராம். அது ஒரு தகவல் வந்துருந்துச்சு. அவர் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் அப்புறம் பாலஸ்தீனர்களுக்கு வந்து எதிராகவும் இந்த மாதிரி மத ரீதியாக வந்து பயங்கர பிளவு தூண்டுதல் புறம் பயங்கரமாக இந்த சோசியல் மீடியா எழுதிட்டு இருந்தாராம். அவர் மகனை அமெரிக்காவை அடிச்சு கொண்டுட்டாங்கன்றாங்க. இது கர்மா அப்படிலாம் சொல்கிறேன், அது ஒரு விஷயம். ஆனால் இந்த இறந்து போன 3 பேரில் வந்து அந்த ஒருத்தர் மகன்றாங்க. அது வந்து ஒரு பக்கம் விட்டுருங்க. ஆனால் ஒரு இந்தியன் மாலுமி எப்படிங்க வந்து அமெரிக்காக்காரன் கொல்ல போச்சு? அவனுக்கு தெரியாதா இது இந்தியாவுக்கு போகுதுன்னு? தெரியாதாக்கும் வேணும்னு அடிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு கண்டனம் இல்லை, அங்கேருந்து ஒரு சாரி இல்லை, அங்கேருந்து ஒரு வருத்தம் இல்லை, அதுக்கு என்ன இழப்பை ஈடுகட்டதோ எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம என்ன அமெரிக்காவோட அடிமையா? நம்ம அமெரிக்கா யார் நம்மளை டிக்டேட் பண்ணுறதுக்கு? இப்போ வரைக்கும் சொல்லு கேட்டு உட்காந்துருக்கோம். இந்த மாலுமிகளுக்கு இது வரைக்கும் மோடி நம்ம பிரைம் மினிஸ்டர் ஏன் வந்து கண்டனம் தெரிவிக்கல? இல்லை, நம்ம யார்கிட்ட கேட்க முடியும்? நம்ம வந்து ட்ரம்ப்டே கேட்க முடியும்? நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கேட்க முடியும்? ஏன் பண்ணலை? அப்போ யாருக்காகவோ நீங்கள் வந்து விட்டு கொடுப்பீங்களா? இந்தியாவை வந்து அடகு வைப்பீங்களா? இப்போ வந்து அதானியை வந்து மன்னிச்சு விட்டுருக்காங்க. அங்கே $10 பில்லியன் நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா உண்மையில பிடி வாரண்ட் அரெஸ்ட் வாரண்ட் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணுறோம்னு சொல்லி அங்கே கோர்ட்டு சொல்கிறாங்க அமெரிக்காவில். சமயம் வந்து தெரியுமா அந்த தகவல் வந்துச்சுல்ல? அப்போ அதானிக்கு ஓகே அப்படின்னு இந்தியா அடகு வச்சுருவீங்களா நீங்கள்? அப்போ செத்து போன மாலுமி இருக்காங்கல்ல, 21 பேர் காப்பாற்றுறீங்க. அந்த கப்பல் அடிபட்டுருச்சு, 3 பேர் செத்தாங்கல்ல, அவன் இந்தியர்கள் இல்லையா? நம்ம ரத்தம் இல்லையா? அவங்க இந்துக்கள் இல்லையா? இந்துக்கள் அவங்க மதிக்கிறதே இல்லையே. அவங்க பாருக்கு வந்து இந்துக்கள் முஸ்லீம் கிறிஸ்டியன்லாம் கிடையாது. முஸ்லீம் பேரை சொன்னா ஓட்டு கிடைக்கணும், முஸ்லீம் அடிப்பாங்க. கிறிஸ்டியன் அடிச்சா ஓட்டு கிடைக்கும், கிறிஸ்டியன் அடிப்பாங்க. தலித்து அடிச்சா ஓட்டு கிடைக்கும், தலித்து அடிப்பாங்க. அல்லது மத்திய தரம் இருக்காங்கல்ல இந்துக்கள், அவங்கள அடிச்சா வெறுவரை ஓட்டு அவங்கள அடிப்பாங்க. அவங்களுக்கு தேவை வந்து ஓட்சோரி. அதாவது இப்படி வந்து ஒரு கேவலமான மனநிலையில கேவலமான செய்கையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை வரலைங்க. அவர் வந்து 4399 நாள் ரொம்ப நம்பர் 1 டாப்ல வந்து இவர் பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்கிறாரு. ஒரு நாள் கம்மியா இவர் நேரு இருந்திருக்கிறாரு. அப்போ நம்பர் அதிகமான நம்பர்ல அது வந்து அவர் வந்து வாழ்த்து போடுறாரு. இவர் வந்து உங்களை மாதிரி உண்டா, இது உண்டா, சூப்பர் அப்படின்னு இவர் பதில் போடுறாரு. நீ தேங்க்ஸ் போடு. ஆனா இந்த 3 பேர் செத்தாங்கல்ல, அது கண்டனம்.
அப்போ யாரை நம்பி நம்ம மக்கள் வேலை செய்யறது, யாரை நம்பி கப்பலில் போகிறது, யாரை நம்பி ரிசர்ச் பண்ணுறது, யாரை நம்பி வியாபாரம் பார்க்கறது? இந்த நாடு யாரோட நாடு? அப்போ அதானிக்காக நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவீங்களா? உண்மையிலேயே இது கண்டனத்துக்குரியது. ஒரு இந்திய பிரஜையா நமக்கு ரத்தம், நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் மதம்ங்கிறது 2ஆம் பட்சம் தான் எப்பவுமே. இப்போ நான் இந்தியன், ஒரு தமிழன். ஓகே, இந்தியாவுக்கு என்ன நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் பாகிஸ்தான்கிற ஏதாவது பண்ணனா பாகிஸ்தானுக்கு எதிராக இருப்போம். அவன் எவனா வேணாலும் இருக்கட்டான். சைனாக்காரன் சைனாவுக்கு எதிராக இருப்போம். ஏன்னா நமக்கு இந்தியா முக்கியம். இந்தியா மாலுமிகள் 3 பேர் முக்கியமான மாலுமிகள் அவுட் ஆயிருக்காங்க. கண்டனம் பண்ணுறது துப்பு இல்லையா? அப்போ யாருக்காக? அதானிக்காக பண்ணுவீங்களா? இல்லை யாருக்காக அப்படி பயந்துருக்கீங்க? இல்லை எப்ஸ்டீன் ஃபைல் ஏதாவது பயமுறுத்துதா? கேள்வி வரத்தானே செய்யும். உண்மையில கண்டனத்துக்குரியது. அந்த இது ஈரானோட துணிவு இருக்குல்ல, எத்தனை 47 வருஷம் நீ சேங்ஷன் பண்ணியிருக்க, என்ன இருந்தாலும் நான் விட மாட்டேன் நான் அப்படின்னு இன்னைக்கு அடிச்சு காமிச்சிட்டான்ல. அவனுக்கு இருக்கிற துணிச்சல் இருக்குல்ல, அந்த துணிச்சல் நம்ம இந்தியனுக்கு ஏன் இல்லை? ஏன் நம்ம எதுல குறைஞ்சிட்டோம்? நம்ம வளத்துல குறைஞ்சிட்டோமா? நமக்கு பெட்ரோல் தேவை. இவையில இன்னொருத்தனை வாங்குவோம், காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குவோம், அடிப்போம், பேசுவோம். ஏன் சைனா வாங்கல? ஏன் அந்த இது நமக்கு இல்லையாப்போ? ஏன் இந்தியாவில் குறைவாக இருக்கு? அப்படிங்கிறதான் நம்மளுடைய பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. குறிப்பாக இந்திய மாணவிகள் கொல்லப்பட்ட விஷயத்தை இதுவரைக்கும் நம்முடைய தலைமை அமைச்சர் நம் வாக்களித்தாலும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நமக்கும் சேர்த்து அவர் தான். நாம் வாக்களித்தாலும் இவிஎம் வாக்களித்தாலும் ஏதோ ஒன்று நமக்கான பிரதிநிதி அவர் தான். அப்படி இருக்கும்போது அவர் இது வரைக்கும் ஒரு இந்தியனாக, ஒரு இந்திய குடிமக்கள் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கும் போது, 3 பேர் கொல்லப்பட்டிருக்கும் போது இதுவரைக்கும் அவருடைய எதுவுமே கண்டனம் தெரிவிக்காமல் மௌனம் காப்பதுங்கிறது இது அமெரிக்கா செய்த அந்த தாக்குதலை விட மோசமானது. ஒரு கோபத்தை வெளிப்படுத்தி, ஒரு இந்தியனாக அந்த கோபத்தை வெளிப்படுத்திருக்கீங்க. கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.